Alhamdulillahi Rabbil Alameen wa afdalus salati wa atammu taslim ala nabiyina Muhammadin wa alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddini amma ba'd. முத்தம்மிமத்துல் அஜ்ருமியா என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் இன்று பாபு யாராபில் அஃபாலி ஃபியால்களுக்கு யாராபி செய்யப்படுதல் என்ற பாடத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் இஸ்ம்களிலே ரஃபு செய்யப்படக்கூடியவைகள், நஸ்பு செய்யப்படக்கூடியவைகள், ஜெர்ரி செய்யப்படக்கூடியவைகள் என்று விரிவாக நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் ஃபியால்களுக்கு எவ்வாறு யாராப் செய்யப்படும் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னால் சில விடயங்களை, அதாவது ஏற்கனவே நாங்கள் அறிந்த சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். முதலாவது, ஃபியால்கள் 3 வகைப்படும். ஒன்று மாதி, இரண்டாவது அம்ரு, மூன்றாவது முதாரி. இரண்டாவது விடயம், இந்த 3 வகையான ஃபியால்களிலேயும் மாதியான ஃபியாலும் அம்ரு ஃபியாலும் எப்போதுமே மப்னியாகத்தான் இருக்கும். முதாரியான ஃபியாலை பொறுத்தவரையிலே அது மாத்திரம்தான் முஅரபாக வரும். ஆனால் 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று, முஅன்னஸ் ஜம்முடைய நூன் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் அது சுக்கூனின் மீது மப்னியாகிவிடும். யஃஅல்ன, தஃஅல்ன ஆகிய 2 சீகாக்களும் எப்போதுமே மப்னியானவைகளாக இருக்கும். இரண்டாவது நிபந்தனை, முபாஷிரத்தான தௌகீதுடைய நூன், அதாவது லாம் கலிமாவுக்கும் தௌகீது நூனுக்கும் இடையில எந்த ஒரு ஹருஃபும் இல்லாமல் நேரடியாகவே சேரக்கூடிய அந்த நூனு தௌகீத் சேராமல் இருக்க வேண்டும். அதாவது யஃஅலு, தஃஅலு, தஃஅலு, அஃஅலு, நஃஅலு இந்த 5 சீகாக்களிலேயும் தௌகீதுடைய நூன் சேர்ந்தால் அதற்கு நாங்கள் நூனு தௌகீதில் முபாஷிரா என்று சொல்லுவோம். இந்த 5 சீகாக்களும் தௌகீதுடைய நூன் சேர்ந்தால் ஃபதஹின் மீது அது மப்னியாகிவிடும். எனவே ஃபியாலினுடைய 3 வகைகளில் மாதி, முதாரி, அம்ரு, இந்த 3 வகைகளில் மாதியான ஃபியாலும் மப்னி, அம்ரு ஃபியாலும் மப்னி. அதே போன்று முஅன்னஸ் ஜம்முடைய நூன் சேர்ந்த முதாரியான ஃபியாலும், முபாஷிரத்தான தௌகீதுடைய நூன் சேர்ந்த முதாரியான ஃபியாலும் மப்னியானவைகளாக இருக்கின்றன. எஞ்சி இருக்கக்கூடியவைகள், அதாவது முபாஷிரத்தான தௌகீதுடைய நூன் சேராத, அதே போன்று முஅன்னஸ் ஜம்முடைய நூன் சேராத முதாரியான ஃபியால்கள் மாத்திரம்தான் எப்போதுமே முஅரபானவைகளாக இருக்கும். முஅரபான முதாரியான ஃபியால் என்று சொல்கின்ற பொழுது அந்த முதாரியான ஃபியாலுக்கு முன்னால் எந்த ஆமில் வருகின்றதோ அந்த ஆமிலுக்கு ஏற்ப இந்த முதாரியான ஃபியாலினுடைய கடைசி மாறும் என்பதனால் தான் நாங்கள் அதற்கு முஅரபான முதாரியான ஃபியால் என்று சொல்கிறோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் முதாரியான ஃபியாலை 3 வகையாக பிரிப்போம். ஒன்று மர்ஃபூ, இரண்டாவது மன்சூப், மூன்றாவது மஜ்சூம். முதலாவது மர்ஃபூ, ரஃபு செய்யப்படக்கூடிய முதாரியான ஃபியால்களை பற்றி பார்ப்போம். இந்த ஃபியாலை பற்றி நாங்கள் 3 விடயங்களை அறிந்து கொள்வோம். முதலாவது அர்ராஃபிஉ லில் முதாரி, முதாரியான ஃபியாலுக்கு ரஃபு செய்த ஆமில் எது என்றால், நஹ்விங்களுக்கு மத்தியிலே இது சம்பந்தமாக கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் பெரும்பாலான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால், ஒரு முதாரியான ஃபியாலுக்கு முன்னால் நஸ்பு செய்யக்கூடிய ஆமிலோ ஜஸ்ம் செய்யக்கூடிய ஆமிலோ இல்லாமல் இருத்தல் என்ற மானவியத்தான ஆமில்தான் அதுக்கு ரஃபு செய்திருக்கின்றது. தஜர்ருதுஹு மினன் நாசிபி வல் ஜாசிம், நாசிபையும் ஜாசிமையும் விட்டும் நீங்கி இருத்தல் என்ற அந்த மானவியத்தான ஆமில் தான் அதுக்கு ரஃபு செய்திருக்கின்றது என்று சொல்கிறார்கள். இரண்டாவது விடயம், இவ்வாறு ரஃபு செய்யப்படக்கூடிய முதாரியான ஃபியாலில் ரஃபினுடைய அடையாளம் எதுவாக இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இதிலேயும் நாங்கள் 3 விடயங்களை அறிந்து கொள்வோம். முதலாவது அல் அம்சிலத்துல் ஹம்சா, எஃபாலானி, தஃபாலானி, எஃபாலூன, தஃபாலூன, தஃபாலீன ஆகிய 5 அம்சிலாக்களிலேயும், அம்சிலத்துல் ஹம்சாவிலேயும் சுபூத்துன் நூன், அந்த நூன்கள் தரிப்படுவதுதான் முதாரியான ஃபியல் ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம். இரண்டாவது அடையாளம், நூன் சேராத முதாரியான ஃபியால், அதாவது எஃபாலு, தஃபாலு, தஃபாலு, அஃபாலு, நஃபாலு இந்த 5 சீகாக்களும் அவைகளுடைய லாம் கலிமா சஹீஹானவைகளாக இருந்தால் ரஃபுடைய அடையாளமாக லம்மத்தே வெளிப்படும். எஃப்அலு, தஃஅலு என்று லம்மத்து வெளிரங்கமாக வெளிப்படும். மூன்றாவது, இந்த 5 சீகாக்களில் அதனுடைய லாம் கலிமா முஅத்தல்லானதாக இருந்தால் யகுசு, யர்மி,
யர்லா போன்று லாம் கலிமா முஅத்தல்லான ஃபியாலாக இருந்தால் அல்லது இறுதி எழுத்து முஅத்தல்லான ஹர்ஃபாக இருந்தால் அந்த முஅத்தல்லான ஃபியாலிலே மறைந்திருக்கக்கூடிய லம்மத்து தான் ரஃபைனுடைய அடையாளம். இது இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம், முதாரியான ஃபியாலுக்கு முன்னால் நஃபி செய்யக்கூடிய மாவோ லாவோ நுழைந்தால் அதனுடைய கருத்தை மன்ஃபியாக மாற்றுமே தவிர அந்த சீகாவிலே எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டாது. எஃபாலானி என்ற சீகாவிலே லா எஃபாலானி என்று லா நுழைந்தால் அவர்கள் இதோர் செய்ய மாட்டார்கள் என்ற கருத்தை கொடுக்குமே தவிர சீகாவிலே எந்த விதமான மாற்றங்களையும் அது ஏற்படுத்த மாட்டாது. இந்த மூன்று விடயங்களும் தான் ரஃபு செய்யப்படக்கூடிய முதாரியான ஃபியல்களை பற்றியது. அடுத்ததாக அல் முதாரி அல் மன்சூப், நஸ்பு செய்யப்படக்கூடிய முதாரியான ஃபியலை பொறுத்தவரையிலே இரண்டு விடயங்களை நாம் அறிந்து கொள்வோம். முதலாவது, ஒரு ஃபியாலுக்கு நஸ்பு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதற்கான அடையாளம் மூன்று இருக்கின்றன. ஒன்று அல் அம்சிலத்துல் ஹம்சா, எஃபாலானி தஃபாலானி எஃபாலூன தஃபாலூன தஃபாலீன. இந்த 5 அம்சிலத்துல் ஹம்சாவிலேயும் ஹதுஃபுன் நூன் ஹதுஃப் செய்யப்படுவதுதான் அந்த ஃபியால்கள் நஸ்பு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம். எஃபாலானி என்ற அந்த சொல்லிலே லன் நஸ்பு செய்யக்கூடிய லன் நுழைந்தால் லை எஃபாலா என்று வரும். இரண்டாவது அடையாளம், நூன் சேராத முதாரியான ஃபியால்கள் எஃபாலு தஃபாலு தஃபாலு அஃபாலு நஃபாலு ஆகிய 5 சீகாக்களிலேயும் லாம் கலிமா சஹீஹானவைகளாக இருந்தால் வெளிரங்கமாகவே நஸ்பினுடைய அடையாளமாக ஃபத்ஹா வரும். லை யஃஅல, லன் தஃஅல, லன் அஃஅல, லன் நஃஅல என்பது போன்று. மூன்றாவது அடையாளம், லாம் கலிமா முஅத்தல்லான ஃபியாலாக இருந்தால், அதாவது நூன் சேராத அந்த சீகாக்கள் யஃஅலு தஃஅலு தஃஅலு அஃஅலு நஃஅலு, இவைகள் லாம் கலிமா முஅத்தல்லாக இருந்தால் இதனை 2 வகையாக வகைப்படுத்துவார்கள். ஒன்று அல் முஅத்தல்லுல் ஆஹிரு பில் வாவி வல் யஅ பில் யாஇ, வாவ் அல்லது யா வரக்கூடிய யகுசு எர்மி போன்ற ஃபியால்கள். இந்த வகையான ஃபியால்களிலே நஸ்பினுடைய அடையாளமாக ஃபத்ஹாவை வெளிப்படும். லை யர்மிய, லை யகுசுவ என்பதை போன்று. இரண்டாவது அல் முஅத்தல்லுல் ஆஹிரு பில் அலிஃப், கடைசி அலிஃப் வரக்கூடிய முஅத்தலான ஃபியல் யர்லா என்பதை போன்று. இந்த வகையான ஃபியலிலே நஸ்புடைய அடையாளம் தக்தீரிலே வரும். லை யர்லா என்பதை போன்று. அடிப்படையில் லை யர்லய என்று இருக்கும். அது இல்லத்துடைய ஹர்ஃப் என்பதனால் அந்த லாம் கலிமாவுடைய ஹரக்கத்தை அது செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு ஃபியல் நஸ்பு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளங்களை பற்றியது. இரண்டாவது விடயம் நவாசிபுல் முதாரியா, முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஆமில்களை பற்றியது. இந்த நஸ்பு செய்யக்கூடிய ஆமில்களை நாம் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று கிஸ்முன் யன்சிபு பினஃப்சிஹி, நேரடியாக அல்லது தானாகவே முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யக்கூடியது. உதாரணமாக லை யஃஅல என்று சொன்னால் இந்த லன் என்ற ஹர்ஃப் நேரடியாக வேறு எந்த சொல்லினுடைய உதவியும் இல்லாமல் நேரடியாகவே நஸ்பு செய்திருக்கின்றது. இந்த வகையான ஆமில்கள் 4 இருக்கின்றன. ஒன்று அன், இரண்டாவது லன், மூன்றாவது கை, நான்காவது இதன். அதே போன்று இன்னொரு வகையான நவாசிப் நஸ்பு செய்யக்கூடியவைகள் இருக்கின்றன. அது கிஸ்முன் யன்சிபு பி அன் முத்மரத்தன் பஅதஹு, அவைகள் நேரடியாக நஸ்பு செய்யாது, ஆனால் அந்த எழுத்துக்களுக்கு பின்னால் அன் மறைந்து நஸ்பு செய்யும். இதனை நாங்கள் இரண்டாவதாக பார்ப்போம். முதலாவதாக நேரடியாகவே நஸ்பு செய்யக்கூடிய இந்த 4 ஆமில்களை பற்றி பார்ப்போம். முதலாவது அன். அன்னை பொறுத்தவரையில் இது ஹர்ஃபு மஸ்தரின் வனஸ்ப், அதாவது ஒரு முதாரியான ஃபியலுக்கு இது நஸ்பும் செய்யும், அதே போன்று அதுக்கு பின்னால் வரக்கூடிய முதாரியான ஃபியலை மஸ்தராகவும் மாற்றும். மஸ்தராக மாற்றி அதற்கு முன்னால் உள்ள ஆமிலுக்கு எதுவாக தேவைப்படுகின்றதோ அதுவாக மாற்றி கொடுக்கும். உதாரணமாக உரீது அன் அதுகுலல் ஜன்னத, உரீது நான் நாடுகிறேன், நான் எதை நாடுகிறேன் என்ற மஃபூல் இல்லாமல் இருக்கின்றது. அன் அதுகுலல் ஜன்னத, எதை நாடுகிறேன், சொர்க்கத்தில் நுழைவதை நாடுகிறேன். எனவே அன் அதுகுலல் ஜன்னத என்று வரக்கூடிய அந்த வசனம் உரீது என்ற ஃபியாலுக்கு மஃபூலாக வர வேண்டியது.
இந்த அன் என்ன செய்யும் என்றால் அதுகுல என்ற ஃபியாலுக்கு நஸ்பு செய்திருப்பதை போன்று அதுகுல என்ற அந்த ஃபியாலை மஸ்தராக மாற்றி உரீதுக்கு மஃபூலாக வைக்கும். இதனைத்தான் நாங்கள் அன் வஜும்லத்துஹா ஃபி தஅவீலில் மஸ்தரி அன், அதுக்கு பின்னால் உள்ள ஃபியாலும் மஸ்தராக தஅவீல் செய்யப்பட்டு மஃபூலுன் லி உரீது, உரீதுக்குரிய மஃபூலாக இருக்கும் என்று சொல்லுவோம். இதனை நாங்கள் மஸ்தராக மாற்றுகின்ற பொழுது முதலாவது அதனுடைய மஸ்தரை எடுக்க வேண்டும். அதுகுல என்ற ஃபியாலினுடைய மஸ்தர் துஹூல். இரண்டாவதாக அதனுடைய ஃபாயில் எதுவாக இருக்கின்றதோ அதனை இந்த மஸ்தருடன் இலாஃபத் செய்ய வேண்டும். அதுகுல என்பதிலே அன என்ற அந்த லமீர் தான் ஃபாயில். எனவே அனவை நாங்கள் துஹூலுடன் இலாஃபத் செய்தால் துஹூலி. எனவே உரீது துஹூலி அல் ஜன்னத என்று மாறிவிடும். வெளிரங்கமாக நாங்கள் மாற்றவில்லை, ஆனாலும் இவ்வாறுதான் மாற்றம் செய்யப்பட்டு மஃபூலாக வருகின்றது. இவ்வாறு இந்த அன் அதற்கு பின்னால் உள்ள முதாரியான ஃபியாலுக்கு நேரடியாக நஸ்பு செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன்னால் அலிமவுடைய சீகாக்களோ அல்லது லன்னவுடைய சீகாக்களோ வரக்கூடாது. ஒருவேளை அலிமவுடைய சீகாக்களில் ஏதாவது வந்தால் இந்த அன் மஸ்தராக மாற்றக்கூடிய நஸ்பு செய்யக்கூடிய ஹர்ஃபாக இருக்கக்கூடிய அன் அல்ல. இது இன்னவாஹ்வாத்துஹாவிலே நாங்கள் கற்ற அந்த அன்னவை இலகுவாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அன் முஹஃபஃபத்தும் மினஸ் ஸகீலத்தி என்று சொல்லுவோம். உதாரணமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா. அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா. இந்த வசனத்திலே அன்னுக்கு பின்னால் சயகூனு என்று ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால் அதற்கு முன்னால் அலிம வந்திருக்கின்றது. அலிம என்ற சொல்லுக்கு பின்னால் அன் வந்தால் அது அடிப்படையிலே அன்னஹு சயகூனு மின்கும் மர்தா என்று இருந்ததுதான் அன்னவை அன் என்று இலகுவாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இலகுவாக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதனுடைய இஸ்ம் லமீரு ஷஅனான நிலையில் ஹதஃப் செய்யப்பட்டுவிடும். எனவே அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா என்றுதான் சொல்லுவோம். இந்த அன் ஹர்ஃபு மஸ்தரின் வனஸ்பு அல்ல, முஹஃபஃபத்துன் மினஸ் ஸகீலத்தி என்று சொல்லப்படும். அடுத்ததாக இந்த அன்னுக்கு முன்னால் லன்ன வந்தால், லனன்து போன்ற அந்த கருத்தில் வரக்கூடிய ஃபியால்கள் வந்தால் இரண்டு விதமாகவும் செய்யலாம். அதாவது இது முஹஃபஃபத்து மினஸ் ஸகீலா என்ற அடிப்படையிலே அதுக்கு பின்னால் வரக்கூடிய முதாரியான ஃபியாலுக்கு நஸ்பு செய்யாமல் ரஃபுடைய நிலையிலே வைத்திருக்கவும் முடியும், அல்லது நேரடியாக நஸ்பு செய்திருக்கவும் முடியும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், வஹஸிபு அல்லா தகூன ஃபித்னத்துன். அந்த அன்னுக்கு முன்னால் லன்னவுடைய கருத்தில் வரக்கூடிய ஹசிப வந்திருக்கின்றது. எனவே அல்லா தகூன என்று நேரடியாக அமல் செய்து வைக்கவும் முடியும், அல்லது அல்லா தகூனு என்று சொல்லவும் முடியும். அல்லா தகூனு என்று சொன்னால் அன் முஹஃபஃபத்து மினஸ் ஸகீலா, அல்லா தகூன என்று சொன்னால் ஹர்ஃபு மஸ்தரின் வனஸ்பு என்று சொல்லுவோம். மேற்கூறிய ஏராபை நாங்கள் கிதாபை வாசிக்கின்ற பொழுது பார்ப்போம். இரண்டாவது லன். உதாரணமாக லன் நப்ரஹ அலைஹி என்பதை போன்று இது நேரடியாகவே முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யும். ஆனால் இதை பற்றி நாங்கள் இரண்டு விடயங்களை அறிந்து கொள்வோம். ஒன்று, லன் லா துஃபீது தஅகீத. இது தஅகீதை குறிக்க மாட்டாது. லை யஃஅல என்று சொன்னால் தௌகீதுடைய நூனுக்கு நாங்கள் கருத்து சொல்வதை போன்று இதுக்கு வரமாட்டாது. அதாவது லை யஃஅல அவன் செய்ய மாட்டான் என்ற கருத்து மட்டும்தான் வரும். அவன் நிச்சயமாக செய்ய மாட்டான், அவன் செய்யவே மாட்டான் அப்படின்னு கருத்து வரமாட்டாது. இரண்டாவது, வலா துஃபீது தஅபீத, ஒருபோதும் செய்ய மாட்டான் என்பதையும் குறிக்க மாட்டாது. அபதன் என்ற சொல்லினுடைய கருத்தை அது குறிக்க மாட்டாது. மூன்றாவது ஹர்ஃபு கை. கையை பொறுத்தவரையிலே அது நஸ்பு செய்வதை போன்று அதுக்கு பின்னால் வரக்கூடிய முதாரியான ஃபியாலை மஸ்தராக மாற்றும். அன்னை போன்றே மஸ்தராக மாற்றும். அதை போன்று தஅலீலுடைய கருத்தையும் சுமந்ததாக இருக்கும். எனவே கை மூன்று விடயங்களை செய்யும். ஒன்று, நஸ்பு செய்யும். இரண்டாவது, அதுக்கு பின்னால் வரக்கூடிய முதாரியான ஃபியாலை மஸ்தராக மாற்றும். மூன்றாவது, தஅலீலுடைய கருத்தையும் காட்டும். இந்த கை நேரடியாக முதாரியான ஃபியாலுக்கு நஸ்பு செய்வதாக இருந்தால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அதாவது இந்த கைக்கு முன்னால் லஃப்லிலேயோ அல்லது தக்தீரிலேயோ ஜருடையலாம் தஅலீலுடையலாம் முந்தி இருக்க வேண்டும்.
உதாரணமாக ஜித்துக்க, நான் உன்னிடத்தில் வந்தேன், கை துக்ரிமணி, நீ என்னை சங்கைப்படுத்த வேண்டும் அல்லது உபசரிக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன். இதிலே நாங்கள் இதனுடைய அடிப்படை லிக்கை என்று ஏற்படுத்தி கொண்டால் மாத்திரம்தான் கை நேரடியாக நஸ்பு செய்யும். அவ்வாறு இல்லாமல் கையை நாங்கள் லஃப்லிலேயோ தக்தீரிலேயோ அதுக்கு முன்னால் லாம் இருக்கின்றது என்று நாங்கள் ஏற்படுத்தவில்லையானால் கை வெறும் ஜெருடைய ஹருஃபாக மாத்திரம்தான் இருக்கும். அதுக்கு பின்னால் கட்டாயமாக மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்தான் நஸ்பு செய்யும். எனவே ஜித்துக கை துக்ரிமணி என்பதில் அடிப்படையிலே ஜித்துக லிகை துக்ரிமணி என்றுதான் இருக்கும். இந்த லாமை இவ்வாறு ஹதுஃப் செய்யவும் முடியும் அல்லது வெளிப்படுத்தவும் முடியும். ஜித்துக கை துக்ரிமணி என்று சொல்லவும் முடியும், ஜித்துக லிகை துக்ரிமணி என்று சொல்லவும் முடியும். அடுத்ததாக இதனை பொறுத்தவரையிலே அப்படியானால் என்ற கருத்து ஒரு மனிதர் சொல்லக்கூடிய ஒரு விடயத்துக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் நாம் பிரயோகிக்கக்கூடிய சொல். உதாரணமாக ஒரு மனிதர் அனா அஸூருக்கல் யௌம, நான் இன்று உங்களை சந்திக்க வருகிறேன் என்று சொன்னால் அவர் அவ்வாறு சொன்னதற்கு பதிலாக நாம் சொல்லக்கூடிய ஒரு சொல்லாகவும், அவர் என்னை சந்திக்க வருகின்றார் எனவே நான் அவருக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய ஹர்ஃபு தான் இதன். அனா அஸூருக்கல் யௌம, இன்று நான் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று ஒருவர் சொன்னால் அவரை பார்த்து நாங்கள் இதன் உக்ரீமக, அவ்வாறானால் அதாவது நீங்கள் வருவீர்களானால் உக்ரீமக, உன்னை நாங்கள் சங்கைப்படுத்துவோம் என்று வரும். இந்த இதனும் நஸ்பு செய்வதாக இருந்தால் 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவது அந்த கூனஃபி சத்ரில் கலாம், கலாமினுடைய ஆரம்பத்தில் இருக்க வேண்டும். நான் பேசுகின்ற பொழுது என்னுடைய பேச்சினுடைய ஆரம்பத்தில் இதன் உக்ரீமக்க என்று ஆரம்பத்திலே வர வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, அந்த இதனுக்கும் உக்ரீம என்ற சொல்லுக்கும் அந்த முலாரியான ஃபேலுக்கும் எந்த ஒன்றும் பிரிக்கக்கூடாது. ஆனால் நஃபியுடைய ஹர்ஃப் பிரிப்பதனாலேயோ அல்லது கசம் பிரிப்பதனாலேயோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதன் உக்ரீமக்க என்ற அந்த சொல்லிலே இதன் வல்லாஹி உக்ரீமக்க என்று சொல்லலாம் அல்லது இதன் லா உஹையிபக என்று சொல்லலாம். இந்த 2ம் தவிர வேறு எந்த ஒரு சொல்லும் அந்த 2க்கு மத்தியிலே பிரிக்கக்கூடாது. இது நேரடியாக நஸ்பு செய்யக்கூடிய ஆமில்களை பற்றியது. இரண்டாவது கிஸ்முன் யன்சிபு பி அன் முல்மரத்தன் பஅதஹு, அதற்கு பின்னால் அன் மறைக்கப்பட்ட நிலையில் நஸ்பு செய்யக்கூடியதை பொறுத்தவரையிலே இதனை நாங்கள் 2 விதமாக பார்ப்போம். ஒன்று மா யுல்மரு அன் பஅதஹு ஜவாசன், அன்னை அதற்கு முன்னால் ஜவாஸாக மறைக்கப்பட்டிருக்கின்றது, அதாவது விரும்பினால் எங்களுக்கு அதனை வெளிப்படுத்தி சொல்லலாம். இரண்டாவது மா யுல்மரு அன் பஅதஹு உஜூபன், கட்டாயமாக அன் மறைக்கப்பட்டே இருக்கும், எந்த விதத்திலும் அது வெளிப்படுத்தப்பட மாட்டாது. முதலாவதை பற்றி பார்ப்போம். அதாவது மா யுல்மரு அன் பஅதஹு ஜவாசன், ஜவாஸாக அன் மறையக்கூடிய ஹர்ஃப்களை பொறுத்தவரையிலே 5 இருக்கின்றன. முதலாவது லாமு தஅலீல், தஅலீலினுடைய லாம், ஒரு விடயத்தை நாம் செய்வதற்கு இன்னொன்றை நாங்கள் காரணமாக சொல்வதற்காக வேண்டி சேர்க்கப்படக்கூடியது. தஹப்து இலல் மஸ்ஜித், நான் பள்ளிக்கு சென்றேன், பள்ளிக்கு செல்வதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். லி உஸல்லிய, நான் தொழுவதற்காக. இந்த வசனத்தில் அடிப்படையிலே ஜெருடைய ஹர்ஃப் முலாரின ஃபேலுடன் நேரடியாக சேர்க்கப்பட்டதை போன்று இருந்தாலும் அடிப்படையிலே லி அன் உஸல்லிய என்று இருக்கும். இந்த லி அன் உஸல்லிய என்பதை லி அன் உஸல்லிய என்றும் சொல்லலாம், லி உஸல்லிய என்றும் சொல்ல முடியும். இது காரணத்தை குறிக்கக்கூடிய லாமாக இருப்பதனால் இதற்கு லாமு கை, கையுடைய லாம் என்றும், லாமு தாலீல், தாலீலினுடைய லாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இரண்டாவது அத்ஃப் செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் அல் வாவ், அல் ஃபா, சும்ம, அவு. இந்த அத்ஃப் செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் ஒரு முலாரியான ஃபியாலை அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மிலே, அதாவது ஃபியாலாக மாற்றப்பட முடியாத ஒரு இஸ்மிலே அத்ஃப் செய்யுமாக இருந்தால் இதற்கு பின்னாலும் அன் மறைந்து நஸ்பு செய்யும். இதற்கு சில கவிதைகளை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். வலுபுசு அபாஅத்தின் வதகர்ர ஐனி அஹப்பு இலைய மின் லுபுசி ஷுஃபூஃபி. இந்த வசனத்திலே வதகர்ர ஐனி, என்னுடைய கண் குளிர்ச்சி அடைவது, வலுபுசு அபாஅத்தின், ஒரு போர்வையை நான், ஒரு சாதாரண போர்வையை நான் அணிந்து கொள்வது, வதகர்ர ஐனி, அணிந்து எனது கண் குளிர்ச்சி அடைவது, அதை நான் சந்தோஷப்படுவது.
இந்த வாவு தக்கர்ர என்ற முதாரியான ஃபியாலை லுபுஸ் என்ற ஒரு ஃபியாலாக மாற்றப்பட முடியாத ஒரு இஸ்மிலே அத்துஃப் செய்திருக்கின்றது. எனவே தக்கர்ர அடிப்படையிலே வன் தக்கர்ர என்று இருக்கும். அடுத்தது லௌலா தவக்குஉ முஅத்தர்ரின் ஃபஉர்தியஹு மா குன்து ஊசிரு அத்ராபன் அலா திரபி. இந்த வசனத்தில் ஃபஉர்தியஹு, இந்த ஃபா அதுக்கு பின்னால் வரக்கூடிய உறுதிய என்ற முதாரியான ஃபியாலை அதுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய தவக்கு என்ற ஃபியாலாக மாற்றப்பட முடியாத இஸ்மிலே அத்துஃப் செய்திருக்கின்றது. எனவே ஃபஉர்தியஹு என்றும் சொல்லலாம், ஃபஅன் உறுதியஹு என்றும் சொல்லலாம். அடுத்தது சும்மாவுக்கு உதாரணமாக இன்னி வகத்லி சுலைக்கன் சும்ம ஆகிலஹு கஸ்ஸௌரி யுத்ரபு லம்மா ஆஃபத்தில் பக்கரு. இன்னி வகத்லி சுலைக்கன், சுலைக்கை நான் கொலை செய்து, சும்ம ஆகிலஹு அதற்கு தண்டம் கட்டுவது, அடிப்படையிலே சும்ம அன் ஆகிலஹு என்று இருக்கும். இந்த சும்ம ஆகில என்ற முதாரியான ஃபியலே கத்தில் என்ற ஃபியாலாக மாற்றப்பட முடியாத ஒரு இஸ்மிலே அத்துஃப் செய்திருக்கின்ற. எனவே சும்ம அன் ஆகிலஹு என்றும் சொல்லலாம், சும்ம ஆகிலஹு என்றும் சொல்ல முடியும். அடுத்ததாக கட்டாயமாக அன் மறையக்கூடிய ஹர்ஃபுகளை பொறுத்தவரையிலே முதலாவது கை அல் ஜாரத்து, ஜர்ரு செய்யக்கூடிய கை. நாம் ஏற்கனவே நேரடியாக முதாரியான ஃபியாலுக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஹர்ஃபுகளில் அன், லன், கை, இதன் என்ற 4 ஹர்ஃபுகளை பார்த்தோம். இந்த கை நேரடியாக நஸ்பு செய்வதாக இருந்தால் அதற்கு முன்னால் ஜெர்ருடைய லாம் லஃப்திலோ அல்லது தக்தீரிலோ முந்தி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் லஃப்திலோ தக்தீரிலோ முந்தவில்லையானால் இந்த கை வெறும் ஜெர்ருடைய ஹர்ஃபாகவும் அதுக்கு பின்னால் கட்டாயம் அன் மறைக்கப்பட்ட நிலையிலே நஸ்பு செய்யப்பட்டதாகவும் இருக்கும். இரண்டாவது லாமுல் ஜுஹூதுக்கு பின்னாலும் அன் கட்டாயமாக மறைக்கப்படும். இந்த லாமுல் ஜுஹூத் எப்போது வரும் என்றால் கவுன் மாலி மன்ஃபிக்கு பின்னால் வரும். அதாவது அதுக்கு முன்னால் உள்ள ஃபியல் கான யகூனு போன்ற அந்த கவுனோடு சம்பந்தப்படக்கூடிய ஃபியலாக இருக்க வேண்டும். இரண்டாவது மாதின், லஃப்திலேயோ அல்லது மானாவிலேயோ மாலியுடைய கருத்தாக இருக்க வேண்டும். லஃப்திலே மாலி என்பது மா கான என்பதை போன்று, மானாவிலே மாலி என்பது லம் யகுன் என்பதை போன்று. மூன்றாவது மன்ஃபி, நஃபி செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். எனவே கவுன் மாலி மன்ஃபிக்கு பின்னால் வரக்கூடிய இந்த லாமுக்கு நாங்கள் லாமுல் ஜுஹூத் என்று சொல்லுவோம். அந்த லாமுல் ஜுஹூதுக்கு பின்னால் அன் கட்டாயமாக மறைந்து நஸ்பு செய்யும். உதாரணமாக அல்லாஹு தாலா கூறுகின்றான், ஒமா கான் அல்லாஹு லியுஅذிபஹும், அல்லாஹு தாலா அவர்களை வேதனை செய்யக்கூடியவனாக இல்லை. இந்த வசனத்தில் லியுஅذிபஹும் என்பதிலே அந்த லாமுக்கு முன்னால் மாகான என்ற கவுன் மாலி மன்ஃபி முந்தி இருக்கின்றது. எனவே இந்த லாமுக்கு நாங்கள் லாமுல் ஜுஹூத் என்று சொல்லுவோம். அதுக்கு பின்னால் அன் கட்டாயமாக மறைந்து நஸ்பு செய்திருக்கின்றது. மூன்றாவது ஹத்தா. இந்த ஹத்தாவுக்கு பின்னால் உள்ள முதாரியான ஃபியலுக்கு ரஃபு செய்வது எப்போது, நஸ்பு செய்வது எப்போது என்பதை பற்றி நாங்கள் தக்வீமுல் லிசான் என்ற கிதாபிலே பார்த்தோம். உதாரணமாக லன் நப்ரஹ அலைஹி ஆகிஃபி யர்ஜிஅ இலைனா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களிடம் திரும்பி வரும் வரைக்கும். அடுத்ததாக இலாவுடைய கருத்திலே வரக்கூடிய அவு அல்லது இல்லாவுடைய கருத்திலே வரக்கூடிய அவு, வரைக்கும் அல்லது தவிர என்ற கருத்திலே வரக்கூடிய அவு. உதாரணமாக லஅஸ்தஸ்ஹிலன்ன ஸஅப அவ் உத்ரிகல் முனா ஃபமன் காதத்தில் ஆமாலு இல்லா லிசாபிரி. லஅஸ்தஸ்ஹிலன்ன ஸஅப, நான் கஷ்டமான விடயங்களை இலகுவாக நினைத்து கொண்டிருக்கல் முனா, எண்ணங்களை அடைந்து கொள்ளும் வரைக்கும். இந்த இடத்திலே அவ் என்பது இலா அன் உத்ரிகல் முனா, அந்த நோக்கங்களை அடைந்து கொள்ளும் வரைக்கும். ஃபமன் காதத்தில் ஆமாலு, இந்த மேலெண்ணங்கள் வழிபடவில்லை, இல்லா லிசாபிரி, பொறுமையாளர்களுக்கே தவிர மேலெண்ணங்கள் வழிபடவில்லை. வகுந்து இதா கமஸ்து கனாத கௌமின் கசர்த்து குஊபஹா அவ் தஸ்தகீமா. வகுந்து நான் இருந்தேன், இதா கமஸ்து கனாத கௌமின் ஒரு கூட்டத்தினுடைய ஈட்டிகளை சரி செய்யக்கூடியவனாக இருந்தால், கசர்த்து குஊபஹா அதனுடைய முனைகளை நான் உடைத்து விடுவேன், அவு தஸ்தகீமா அது நேராக இருந்தாலே தவிர. அதாவது இந்த வசனத்திலே இல்லா அன் தஸ்தகீம என்று இருக்கும். அடுத்ததாக கட்டாயமாக அன் மறைந்து நஸ்ப் செய்யக்கூடிய ஹர்ஃப்கள் சபபியத்தான ஃபாவும் மய்யாவுடைய வாவும்.
சபபியத்தான ஃபா என்றால் ஐயக்கூனமா கபிலஹா, அந்த ஃபாவுக்கு முன்னால் உள்ளது சபபன் லிமா பாதஹா, அந்த ஃபாவுக்கு பின்னால் உள்ள அந்த வசனத்தில் உள்ள செயல் நடப்பதற்கு காரணமானதாக இருக்கும். உதாரணமாக அல்லாஹு தாலா கூறுகின்றான், வலா தத்கவ் ஃபீஹி, நீங்கள் அதிலே வரம்பு மீற வேண்டாம். நீங்கள் அவ்வாறு வரம்பு மீறினால் அதன் காரணமாக ஃபயஹில்ல அலைக்கும் கதபி, என்னுடைய கோபம் உங்கள் மீது இறங்கும். எனவே இந்த ஃபயஹில்ல என்ற சொல்லில் ஃபாவுக்கு முன்னால் உள்ள அந்த செயல், வரம்பு மீறுதல் என்ற அந்த செயல், அந்த ஃபாவுக்கு பின்னால் உள்ள செயல் நடப்பதற்கு, அதாவது கோபம், இறைவனுடைய கோபம் இறங்குவதற்கு காரணமாக அமைகின்றது. இதற்குத்தான் நாங்கள் சபபியத்தான ஃபா என்று சொல்லுவோம். இந்த ஃபாவுக்கு பின்னாலும் கட்டாயமாக அன் மறைக்கப்பட்டிருக்கும். அதே போன்று மஐயாவுடைய வாவ், மஐயாவுடைய வாவ் என்றால் மாவுடைய கருத்தில் வரக்கூடிய வாவ். உதாரணமாக லா தக்குலி ஸமக வதஷ்ரபல் லபன, நீ மீனை சாப்பிட வேண்டாம், வதஷ்ரபல் லபன, பாலை குடிப்பதுடன். இங்கே அன் தஷ்ரபல் லபன என்று வர வேண்டியது அன் கட்டாயமாக மறைத்து நஸ்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சபபியத்தான ஃபாவுக்கும் மஐயாவுடைய வாவுக்கும் பின்னால் அன் கட்டாயமாக மறைந்து நஸ்பு செய்வதாக இருந்தால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அதாவது அந்த இரண்டுக்கு முன்னால் நஃபியுன் மஹ்துன், கலப்பற்ற தூய்மையான நஃபியோ அல்லது தலபுன் பில் ஃபியால், ஃபியாலை கொண்டுள்ள தலபோ முந்தி இருக்க வேண்டும். நஃபி மஹல் என்று சொன்னால் இஸ்பாத்துடைய முஸ்பத்துடைய எந்த விதமான கருத்துக்கும் இடம்பாடு இல்லாமல் தூய்மையாக கலப்பற்ற நிலையிலே அது நஃபியை மாத்திரம் குறிப்பிடக்கூடியதாக இருக்க வேண்டும். சில நஃபியுடைய ஜும்லாக்களை பார்க்கின்றோம், அந்த நஃபிக்கு பின்னால் இல்லா சேர்க்கப்பட்டிருப்பதனால் அது முஸ்பத்தாக மாறிவிடுகின்றது. உதாரணமாக ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் என்பதை போன்று இந்த வசனத்திலே ஆரம்பத்தில் நஃபியுடைய மா வந்திருந்தாலும் இல்லா என்ற அந்த இஸ்திஸ்னாவுடைய சொல் வந்திருப்பதனால் அது முஸ்பத்தாக மாறிவிடுகின்றது. அதே போன்று மாசால, மா பரிஹ, மா ஃபத்திய, மன்ஃபக்க போன்ற சொற்களும் வெளிரங்கத்துக்கு நஃபியுடைய ஹர்ஃப் சேர்ந்திருந்தாலும் அது முஸ்பத்துடைய கருத்தையே குறித்து நிற்கின்றன. அதனால்தான் இங்கே நஃபியுன் மஹதுன், தெளிவான கலப்பற்ற நஃபி முந்தி இருக்க வேண்டும் அல்லது தலபுன் பில் ஃபியால் முந்தி இருக்க வேண்டும். இந்த தலபுன் பில் ஃபியால் என்பது 8 விடயங்கள் இருக்கின்றன. நஃபியுன் மஹதுடன் சேர்த்து இந்த 2 ஹர்ஃப்களுக்கு முன்னால் முந்தி இருக்க வேண்டியவைகள் 9 வருகின்றன. நஃபிக்கு உதாரணம் அல்லாஹு தாலா கூறுகின்றான், லா யுக்லா அலைஹிம் ஃபயமூது, லா யுக்லா அலைஹிம், அந்த நரகத்தில் இருப்பவங்களுடைய விடயம் தீர்ப்பளிக்கப்படவும் மாட்டாது. அவ்வாறு தீர்ப்பளிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக ஃபயமூது, அவர்கள் மரணிக்கவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். இது சபபியத்தான ஃபாவுக்கு முன்னால் நஃபியுன் மஹல் முந்தி இருப்பதற்கு உதாரணம். வயஅலமஸ் சாபிரீன, பொறுமையாளர்களை அவன் அறிவதுடன். இந்த வசனத்திலே வயஅலமஸ் சாபிரீன் என்பதுதான் ஷாஹிதாக இருக்கின்றது. இந்த வயஅலமஸ் சாபிரீன இது மஐயாவுடைய வாவ், அதுக்கு முன்னால் லம்மா என்ற நஃபி முந்தி இருக்கின்றது. தலபுன் பில் ஃபியாலை பொறுத்தவரையிலே 8 வகையான கலிமாக்கள் இருக்கின்றன. இதை பற்றி நாங்கள் தக்வீமுல் லிசான் என்ற கிதாபில் விரிவாக பார்த்தோம். முதலாவது அம்ரு, அம்ருடைய ஃபியாலுக்கு பின்னால் இந்த சபவியத்தான ஃபா வருவது. உதாரணமாக இஜ்தஹித், நீ முயற்சி செய், அவ்வாறு முயற்சி செய்தால் ஃபதஃபூஸ, நீ வெற்றி அடைவாய். அடுத்ததாக நஹீக்கு உதாரணம் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லா தத்கவ் ஃபீஹி, அதிலே நீங்கள் வரம்பு மீற வேண்டாம். அவ்வாறு வரம்பு மீறினால் ஃபயஹில்ல அலைக்கும் கதபி, என்னுடைய கோபம் உங்களை வந்து சேரும். அத்துஆ, துஆவுடைய கருத்து அல்லாஹு மன்சூர்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக. அவ்வாறு நீ உதவி செய்தால் ஃபலா உக்தல, நான் உதவியாளர் இல்லாமல் இருக்க மாட்டேன். அல் இஸ்திஃப்ஹாம், மதா தசூருனி, நீ என்னை எப்போது சந்திப்பாய். அவ்வாறு நீ சந்தித்தால் ஃபௌக்ரிமக, நான் உன்னை சங்கைப்படுத்துவேன். அல் அரல், அல் அரல் என்பது ஒன்றை வேண்டிக் கொள்வது. அலா தசூருனா, எங்களை நீ சந்திக்க வரக்கூடாதா. அவ்வாறு வந்தால் ஃபனுக்ரிமக, உன்னை நாங்கள் உபசரிப்போம். இது அத்தஹதீத். தஹதீத் என்பது வேண்டிக் கொள்வதுதான், ஆனால் கடுமையான தொனியில் வேண்டிக் கொள்வது. ஏற்கனவே சொன்ன அரல் என்பது அத்தலபு பிரிஃப்கின் வலீனின், மிருதுவாக வேண்டிக் கொள்வது.
அத்தஹதீர் என்பது அத்தலபு பிஹஸ்ஸின் வ இஸ்ஆஜின் வற்புறுத்தலோடு கடுமையான தொனியில் வேண்டிக் கொள்வது. உதாரணமாக ஹல்லா இத்தகைத்தல்லாஹ, அல்லாஹ்வை நீ பயந்து கொள்ளக்கூடாதா? ஃபயக்ஃபிர லக, அவ்வாறு பயப்பட்டால் அல்லாஹ் உனக்கு உன்னுடைய பாவங்களை மன்னிப்பான். அது அத்தமன்னி. தமன்னி என்பது தலபுல் முஸ்தஹீல், அறவே நடக்க முடியாத ஒன்றை ஆதரவு வைப்பது. அவு மா ஃபீஹி உஸ்ருன், அல்லது நடக்க முடியும் ஆனால் அதை சொல்லக்கூடியவரை பொறுத்தவரையில் அது முடியாது. உதாரணமாக லைத்தலி மாலன், என்னிடம் பணம் இருக்கக்கூடாதா? அவ்வாறு இருந்தால் ஃபஅதஸத்தக பிஹி, நானும் அதனை சதகா செய்வேனே. தரஜ்ஜி, தரஜ்ஜிக்கு பின்னாலும் வரும். தரஜ்ஜி என்பது தவக்குல் அம்ரில் மஹ்பூபி, விரும்பத்துக்குரிய ஒரு விடயத்தை எதிர்பார்ப்பது. உதாரணமாக லஅல்ல ஸைதன் யஸூருனா, ஸைத் எங்களை சந்திக்க வரக்கூடும், அவ்வாறு சந்திக்க வந்தால் ஃபனுக்ரிமஹு, நாங்கள் அவரை உபசரிப்போம். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பார்ப்போம். இது பாபு இஅராபில் அஃஆலி, ஃபியல்களுக்கு இஅராப் செய்வதை பற்றிய பாடம். தகத்தம, முந்திவிட்டது, அன்னல் ஃபிஅல ஸலாஸத்து அன்வாஇன், ஃபிஅல் 3 வகை என்பது முந்திவிட்டது என்றால் மாதின் வ அம்ருன் வ முதாரிஉன், மாதி அம்ரு முதாரியாகும். வ அன்னல் மாதிய வல் அம்ர, மாதியும் அம்ரும் மப்னியானி, மப்னியானவைகள் என்பதும் முந்திவிட்டது. வ அன்னல் முஅரப மினல் அஃஆலி, ஃபிஅல்களிலே முஅரபானது ஹுவல் முதாரிஉ, அது முதாரிஆகும். இதா லம் யத்தஸில், அது சேரவில்லையானால், பினூனில் இனாசி, முஅன்னஸ் ஜம்முடைய நூனுடன் சேரவில்லையானால், வலா பினூனித் தௌகீதில் முபாஷிரத்தி லஹு, நூனுத் தௌகீத் அல் முபாஷிரா உடன் அது சேரவில்லையானால் முதாரியான ஃபியல் தான். ஃபியல்களிலே முஅரப் என்பதும் முந்திவிட்டது. வ தகத்தம, மேலும் முந்திவிட்டது, அன்னல் ஃபியல, நிச்சயமாக ஃபியல், யதுஹுலுஹு மின் அன்வாஇல் இஅராபி, இஅராபுடைய வகைகளில் ஸலாஸத்துன், 3 விடயங்கள் அதிலே நுழையும் என்பதும் முந்திவிட்டது என்றால் அர்ரஃபு வன் நஸ்பு வல் ஜஸ்ம், ரஃபும் நஸ்பும் ஜஸ்மும் ஆகும். இதா உலிம தாலிக, இது அறியப்பட்டால், ஃபல் இஅராபு, இஅராப் என்பது, அதாவது இறுதி மாறுதல் என்பது, ஹாஸுன் பில் முதாரிஐ, முதாரியான ஃபியலுக்கு குறிப்பானதாகும். வஹுவ, அது மர்ஃபூஉன் அபதன், எப்போதும் ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். ஹத்தா யதுஹுல் அலைஹி நாசிபுன், அதன் மீது நஸ்ப் செய்யக்கூடியது நுழையும் வரைக்கும். அப்படி நுழைந்தால் ஃபயன்சிபஹு, அது அதுக்கு நஸ்பு செய்யும். அவு ஜாசிமுன், அல்லது ஜஸ்ம் செய்யக்கூடியது நுழையும் வரைக்கும். அவ்வாறு ஜஸ்ம் செய்யக்கூடிய நுழைந்தால் ஃபயஜிசிமஹு, அதற்கு அது ஜஸ்ம் செய்யும். அது நஹ்வு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனு என்பதை போலவாகும். இய்யாக என்பதிலே இய்யா லமீருன் முன்ஃபஸிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலுன் பிஹி முகத்தம், அல் காஃபு ஹர்ஃபு ஹிதாபின். நஅபுது ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிம், முன்னால் நாசிபோ ஜாசிமோ வராமல் இருப்பதனால் இதற்கு ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. அலாமத்து ரஃபிஹி, அது ரஃபு செய்யப்பட்டதற்கான அடையாளம் ஸம்மு ஆஹிரிஹி, அதனுடைய இறுதி ஸம்மு செய்யப்பட்டிருப்பதாகும். வஃபாயிலுஹு, அதனுடைய ஃபாயில் முஸ்தத்திருன் ஃபீஹி வுஜூபன், கட்டாயமாக மறைக்கப்பட்டிருக்கின்றது. தக்தீருஹு நஹ்னு. வ இய்யாக நஸ்தஈனு என்பதும் இதே போன்ற இஅராப் தான். வன் நவாசிபுல்லதி தன்சிபுஹு, அதற்கு நஸ்பு செய்யக்கூடிய நாசிபுகள் கிஸ்மானி, 2 வகைப்படும் என்றால், கிஸ்முன் யன்சிபு பினஃப்ஸிஹி, தானாகவே நஸ்பு செய்யக்கூடிய ஒரு பிரிவு. வ கிஸ்முன் யன்சிபு பிஅன் முல்மரத்தன் பஅதஹு, அதற்கு பின்னால் மறைக்கப்பட்ட நிலையிலுள்ள அன்னை கொண்டு நஸ்பு செய்யக்கூடிய ஒரு பகுதி. ஃபல் அவ்வலு, முதலாவது, தானாகவே நஸ்பு செய்யக்கூடியவைகள் அர்பஅத்துன், 4 ஆகும். அஹதுஹா, அவைகளில் ஒன்று, அன்னாகும். இல்லம் துஸ்பக், அது முந்தப்படவில்லையானால், பிஇல்மின் வலா தன்னின், இல்மு மேலும் தன்னை கொண்டு முந்தப்படவில்லையானால். அது நஹ்வு யுரீதுல்லாஹு அய்யுஹஃபிஃப அன்கும், யுரீதுல்லாஹு, அல்லாஹ் நாடுகிறான், அய்யுஹஃபிஃப அன்கும், உங்களுக்கு இலகுவாக்குவதை நாடுகிறான். இந்த வசனத்தில் யுரீது ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிமி. அல்லாஹு லஃப்துல் ஜலாலதி ஃபாயிலுன், அன் ஹர்ஃபு மஸ்தரின் வ நஸ்ப்
يخفف فعل مضارع منصوب بأن وفاعله ضمير مستتر فيه جوازا تقديره هو عن حرف جر كم ضمير متصل في محل جر متعلقان بيخفف. இந்த வசனத்திலே யுரீது என்ற ஃபியாலுக்கு மஃபூலுடைய இடத்தில் தான் ஐயுஹஃபிஃப வந்திருக்கின்றது. எனவே யுரீதுல்லாஹு அத்தஹ்ஃபீஃப அன்கும் என்று இருக்கும். வ அன் தஸூமு ഖൈറുல் லகும் என்பதையும் போலவாகும். அன் ஹர்ஃபு மஸ்தரின் வனஸ்ப், தஸூமு ஃபிஅலுன் முதாரிஉன் மன்சூபுன் பி அன் வ அலாமத்து நஸ்பிஹி ஹதுஃபுன் நூனி லிஅன்னஹு மினல் அம்ஸிலத்தில் ஹம்ஸதி வ வாவுல் ஜமாஅத்தி ضمீருன் முத்தஸிலுன் ஃபீ மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன். இந்த வசனத்தில் அன் தஸூமு நீங்கள் நோன்பு நோட்பது என்று அந்த ஃபியாலை முபத்ததாவுடைய இடத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அன் அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த தஸூமூன என்ற அந்த ஃபியாலை நஸ்பு செய்வதோடு மஸ்தராக மாற்றி முபத்ததாவாகவும் கொடுக்கின்றது. எனவே நாங்கள் அன் வ ஜும்லத்துஹா அன்னும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதனுடைய ஜும்லாவும் ஃபி தஅவீலில் மஸ்தரி மஸ்தராக மாற்றப்பட்டு முபத்ததாவாகும். இதை நாங்கள் முபத்ததாவாக இஸ்மாக மாற்றினால் முதலாவதாக அதனுடைய மஸ்தரை நாம் எடுக்க வேண்டும். தஸூமூன என்பதனுடைய மஸ்தர் சௌமுன், இதனுடைய ஃபாயில் அன்தும் என்ற லமீராக இருப்பதனால் சௌமுக்கும் என்று இலாஃபத் செய்து முபத்ததாவாக வைப்போம். எனவே சௌமுக்கும் ഖൈറുன் லகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஃபைன் சுபிகத் பிஇல்மின் அதற்கு முன்னால் இல்மு வருமானால் அது நஹ்வு அலிம அன் சயகூனு என்பதை போன்று ஃபஹிய முகஃபஃபத்துன் மினஸ் ஸகீலத்தி அது ஸகீலாவிலிருந்து தஃபீஃப் செய்யப்பட்டதாகும். அதாவது அன்ன என்று இருந்து அன் என்று மாற்றப்பட்டதாகும். வஸ்முஹா அதனுடைய இஸ்ம் லமீரு ஷஅனி மஹ்தூஃபுன் அது செய்யப்பட்ட லமீரு ஷஅன் ஆகும். எனவே அன்ஹு சயகூனு என்று இருந்தது அன் சயகூனு என்று மாறி இருக்கின்றது. வல் ஃபிஅலு அந்த ஃபிஅல் மர்ஃபூஉன் ரஃபு செய்யப்பட்டதாகும். வஹுவ வஃபாயிலுஹு அதுவும் அதாவது அந்த ஃபிஅலும் அதனுடைய ஃபாயிலும் ஹபருஹா அந்த அன்னுடைய ஹபராகும். கமா தகத்தம ஃபீ பாபின் நவாசிஹி நவாசிஹுடைய பாடத்திலே முந்திவிட்டதை போன்று. அலிம ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அலல் ஃபத்ஹி வஃபாயிலுஹு ضمீருன் முஸ்தத்திருன் ஃபீஹி ஜவாஸன் தக்தீருஹு ஹுவ அன் முகஃபஃபத்துன் மினஸ் ஸகீலத்தி இஸ்முஹா ضمீருஷ் ஷஅனி மஹ்தூஃபுன். அஸ்ஸீனு ஹர்ஃபு தன்ஃபீஸ் யகூனு ஃபிஅலுன் முதாரிஉன் மர்தா என்ற சொல் ஃபாயில் அல் ஃபிஅலு வல் ஃபாயில் ஜும்லத்துன் ஃபிஅலியத்துன் ஹபரிய்யத்துன் வல் ஜும்லத்து யகூனு மர்தா என்ற அந்த ஜும்லா ஃபி மஹல்லி ரஃப்இன் ஹபருன் ரஃபுடைய தானத்திலே இருந்து அன்னுடைய ஹபராக இருக்கின்றது. இந்த அன் அதுக்கு பின்னாலுள்ள அந்த ஜும்லா இஸ்மியாவை மஸ்தராக மாற்றி அலிம என்ற ஃபிஅலுக்கு மஃபூலாக கொடுக்கும். எனவே அன் வ ஜும்லத்துஹா ஃபி தஅவீலில் மஸ்தரி மஃபூலுன். வ இன் சுபிகத் பிதன்னின் லன்னை கொண்டு அது முந்தப்பட்டால் அதாவது லன்னு அதற்கு முன்னால் வந்தால் ஃபவஜ்ஹானி இரண்டு விதங்கள் இருக்கின்றன. இந்த வசனத்தில் ஃபஃபீஹி வஜ்ஹானி அல்லது ஃபலஹு வஜ்ஹானி அல்லது ஃபயஜூசு வஜ்ஹானி என்று இருக்கும். அது நஹ்வு வஹசிபு அல்லா தக்கூன ஃபித்னத்துன் என்பதை போன்று குரிஅ ஃபிஸ் ஸபஅதி 7 கிராத்துகளிலேயும் பின் நஸ்பி வர் ரஃபை நஸ்பு செய்வது கொண்டும் ரஃபு செய்வது கொண்டும் ஓதப்பட்டுள்ளது. அதாவது அல்லா தக்கூன அல்லா தக்கூனு என்று இரண்டு விதமாகவும் ஓதப்பட்டிருக்கின்றது. ஹசிபு ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அலல் ضம்மி வவாவுல் ஜமாஅத்தி ضمீருன் முத்தஸிலுன் ஃபீ மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன். அல்லா தக்கூன என்று ஓதினால் அன் ஹர்ஃபு மஸ்தரின் வனஸ்பின் லா ஹர்ஃபு நஃபியின் தக்கூன ஃபிஅலுன் முதாரிஉன் மன்சூபுன் பி அன் ஃபித்னத்துன் ஃபாயிலுன். அல் ஃபிஅலு வல் ஃபாயிலு ஜும்லத்துன் ஃபிஅலியத்துன் ஹபரிய்யத்துன் அன் வ ஜும்லத்துஹா அன் அதுக்கு பின்னாலுள்ள ஜும்லாவும் ஃபி தஅவீலில் மஸ்தரி மஸ்தராக மாற்றப்பட்டு மஃபூலுன் ஹசிபு என்ற அந்த ஃபிஅலுக்கு மஃபூலாக வரும். இதனை நாங்கள் மஸ்தராக மாற்றினால் தக்கூனு என்பதனுடைய மஸ்தர் கவுன் அதனை அதனுடைய ஃபாயிலுடன் இலாஃபத் செய்தால் கவுன ஃபித்னத்தின் என்று வரும். லா என்ற நஃபியுடைய ஹர்ஃப் சேர்ந்திருப்பதனால் நாங்கள் மஸ்தராக தஅவீல் செய்கின்ற பொழுது அதம் என்ற சொல்லை சேர்த்துக் கொள்வோம். எனவே வஹசிபு அதம கவுனி ஃபித்னத்தின் என்று வரும்.
அல்லது அல்லா தக்கூனு என்று ஓதினால் அன் முஹஃபஃபத்தும் மினஸ் ஸகீலதி இஸ்முஹா ضمير الشأن محذوف لا حرف نفي تكون فعل مضارع مرفوع لتجرده عن الناصب والجازم فتنة فاعل الفعل والفاعل جملة فعلية خبرية والجملة تكون فتنة என்ற அந்த ஜும்லா خبر அன்னுடைய خبராகும். அன் வஜும்லத்துஹா அன்னும் அதற்கு பின்னால் ஜும்லாவும் ஃபி தாவீலில் மஸ்தரி மஃஊலுன் என்று வரும். வஸ்ஸானி இரண்டாவது லன் ஆகும். அது நஹ்வு லன் நப்ரஹ் அலைஹி ஆகிஃபீன என்பதை போன்று லன் ஹர்ஃபு நஃபீன் வனஸ்ப் நப்ரஹ ஃபிஅலுன் முதாரிஉன் நாகிஸுன் வஃபாயிலுஹு ضميرٌ مستتر فيه وجوبا تقديره نحن على حرف جر الهاء ضمير متصل في محل جر عاكفين خبر نبرح. வசாலிசு மூன்றாவது கையில் மஸ்தரியத்து மஸ்தரியத்தான கையாகும். வஹிய அது அல் மஸ்பூகத்து பில்லாமி லாமை கொண்டு முந்தப்பட்ட நிலையில் மஸ்தரியத்தான கையாகும். லஃப்லன் லஃப்லிலே லாமை கொண்டு முந்தப்பட்ட அது நஹ்வு லிகைலா தஸவ் என்பதைப் போலவாகும். அவு தக்தீரன் அல்லது தக்தீரிலே லாமை கொண்டு முந்தப்பட்ட மஸ்தரியத்தான கையாகும். அது நஹ்வு ஜித்துக கை துக்ரிமணி என்பதை போன்று. ஃபஇல்லம் துகத்திர் இல்லாம லாமை நீ ஏற்படுத்தவில்லையானால் ஃபகை கை என்ற சொல் ஜார்ரத்துன் ஜர் செய்யக்கூடியதாகும். ஒல் ஃபிஅலு அந்த ஃபிஅல் கைக்கு பின்னால் வரக்கூடிய ஃபிஅல் மன்சூபுன் பி அன் முல்மரத்தன் பஅதஹா உஜூபன் கட்டாயமாக அதற்கு பின்னால் மறைக்கப்பட்ட அன்னை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டதாகும். லிகைலா தஸு என்பதுக்குரிய யாராபு அல்லாமு ஹர்ஃபு ஜர்ரின் கை ஹர்ஃபு மஸ்தரின் வனஸ் லா ஹர்ஃபு நஃபியின் தஸவ் ஃபிஅலுன் முதாரிஉன் மன்சூபுன் وعلامة نصبه حذف النون لأنه من الأمثلة الخمسة. وواو الجماعة ضمير متصل في محل رفع فاعل. كي وجملتها في تأويل المصدر مجرور. மஸ்தராக தாவீல் செய்தால் தஸவ் என்ற ஃபிஅலினுடைய மஸ்தர் அசா என்ற சொல் லா சேர்க்கப்பட்டிருப்பதனால் அதம் என்பதையும் எடுத்துக்கொள்வோம். எனவே லி அதமி அசாக்கும். அதே போன்று கை துக்ரிமணி என்பதை நாம் தாவீல் செய்தால் துக்ரிம என்ற ஃபிஅலினுடைய மஸ்தர் இக்ராம் அதனுடைய ஃபாயில் அந்த இலாஃபத் செய்தால் லி இக்ராமிக ஈயாய என்று வரும். ஒர்ராபியோ நான்காவது இதன் ஆகும். இன் சுத்திரத் ஃபி அவ்வலில் கலாமனுடைய ஆரம்பத்தில் வருமானால் இதனுமாகும். வக்கானல் ஃபிஅலு பஅதஹா அதற்கு பின்னால் உள்ள ஃபிஅல் முஸ்தக்பிலாக இருக்கும் நிலையில் முத்தசிலன் பிஹா மேலும் அதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அவு முன்ஃபசிலன் அன்ஹா பி கசமின் அவு பிலா அந்நாஃபியத்தி கசம் அல்லது நஃபி செய்யக்கூடிய லாவை கொண்டு பிரிக்கப்பட்டதாக அந்த ஃபிஅல் இருக்கும் நிலையில் கலாமினுடைய ஆரம்பத்தில் வந்தால் இதனுமாகும். அது நஹ்வு இதன் உக்ரிமக அவு இதன் வல்லாஹி உக்ரிமக அவு இதன் லா உஹய்யிபக ஜவாபன் லிமன் கால அன ஆத்தீக்க என்று சொன்னவருக்கு பதிலளிக்கக்கூடிய நிலையில் இதன் உக்ரிமக இதன் வல்லாஹி உக்ரிமக இதன் லா உஹய்யிபக என்பதை போலவாகும். துசம்மா அதற்கு பேர் சொல்லப்படும் ஹர்ஃப ஜவாபின் வஜஸா ஹர்ஃபு ஜவாப் வஜஸா என்று சொல்லப்படும். அஸ்ஸானி இரண்டாவது மாயன்சிபுல் முதாரிஅ பி இத்மாரி அன் பஅதஹு அதற்கு பின்னால் அன் மறைக்கப்படுவதை கொண்டு முதாரியான ஃபிஅலுக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஒரு பகுதி. வஹுவ அது கிஸ்மானி இரண்டு வகைப்படும். மா துல்மரு அன் பஅதஹு ஜவாசன் ஜவாஸாக அன் அதுக்கு பின்னால் மறைக்கப்படக்கூடியவைகள். ஒமா துல்மரு அன் பஅதஹு உஜூபன் கட்டாயமாக அதுக்கு பின்னால் அன் மறைக்கப்படக்கூடியவைகள். ஃபல் அவ்வலு முதலாவது ஹம்சத்துன் ஐந்தாகும். வஹிய அவை லாமு கையுடைய லாமாகும். அது நஹ்வு வ உமிர்னா லினுஸ்லிம லிரப்பில் ஆலமீன வ உமிர்னா நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் லினுஸ்லிம லிரப்பில் ஆலமீன் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புக்கு
நாம் கட்டுப்பட வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கின்றோம். உமிர்னா ஃபியலுன் மாதின் முகையரு சீகதி மப்னியுன் அல சுக்கூனி நா லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் நாயிபுன் அனில் ஃபாயில் அல்லாம் ஹர்ஃபு ஜர்ரின் நுஸ்லிம ஃபியலுன் முதாரியுன் மன்சூபுன் பி அன் முல்மரத்தன் பஅதல் லாமி وفاعله ضمير مستتر فيه وجوبا تقديره نحن أن وجملتها في تأويل المصدر مجرور الجار والمجرور متعلقان بأمرنا اللام حرف جر رب مجرور مضاف العالمين مضاف إليه متعلقان بنسلم والواو والفاء وثم وأو العاطفات على اسم خالص ليس في تأويل الفعل ஃபியலுடைய தஅவீலிலே இல்லாத கலப்பற்ற ஒரு இஸ்மின் மீது அத்ஃப் செய்யக்கூடிய வாவ் ஃபா சும்ம ஔ இவை இந்த ஹர்ஃப்களாகும். அது நஹ்வு கௌலிஹி அவருடைய சொல்லை போன்று வலுபுஸ் அபாஅத்தின் வத்தகர்ர ஐனி ஹப்பு இலைய மின் லுபுஸ் ஷுஃபூஃபி. வலுபுஸ் அபாஅத்தின் சாதாரண ஒரு ஆடையை, போர்வை போன்ற ஒரு ஆடையை நான் அணிந்து வத்தகர்ர ஐனி என்னுடைய கண் குளிர்ச்சி அடைவது, அதாவது சந்தோஷப்படுவது, அஹப்பு இலைய எனக்கு மிக விருப்பமானதாகும், மின் லுபுசி ஷுஃபூஃபி மிருதுவான ஆடைகளை அணிவதை விடவும் மிக விருப்பமானதாகும். லுபுசு முபத்ததவுன் முதாஃப் அபாஅத்தின் முதாஃபுன் இலைஹி அல்வாவு ஹர்ஃபு அத்ஃபின் தகர்ர ஃபியலுன் முதாரியுன் மன்சூபுன் பி அன் முல்மரத்தன் பஅதல் வாவி ஐனி ஃபாயிலுன் முதாஃப் அல்யாவு தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இதாஃபத்தி அன் வஜும்லத்துஹா ஃபி தஅவீலில் மஸ்தரி மாத்தூஃபுன் என்னுடைய மாத்தூஃப் அலைஹி லுபுசு என்ற அந்த சொல் அது ஃபியலாக தவில் செய்யப்படாத ஒரு இஸ்ம். அஹப்பு ஹபருன் இலா ஹர்ஃப் ஜர்ரின் அல்யாவு தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் முத்தஅல்லிகானி பி அஹப்ப மின் ஹர்ஃப் ஜர்ரின் லுபுசி மஜ்ரூர் முதாஃப் அஷ்ஷுஃபூஃபி முதாஃபுன் இலைஹி முத்தஅல்லிகானி பி அஹப்ப. வகௌலிஹி மேலும் அந்த புலவருடைய சொல்லையும் போன்று லவ்லா தவக்குஉ முஅ்தர்ரின் ஃபஉர்தியஹு மா குன்து ஊசிரு அத்ராபன் அலா திரபி. லவ்லா தவக்குஉ முஅ்தர்ரின் ஒரு தேவையுள்ளவரை எதிர்பார்த்து ஃபஉர்தியஹு அவரை திருப்திப்படுத்துதல் என்பது இல்லை என்றிருந்தால் மா குன்து ஊசிரு அத்ராபன் சமவயதுடையவர்களை நான் முற்படுத்தி இருக்க மாட்டேன், அலா திரபி எனது சமவயதுடையவர்களை விடவும். லவ்லா ஹர்ஃபு இம்தினா தவக்குஉ முபத்ததவுன் முதாஃப் முஅ்தர்ரின் முதாஃபுன் இலைஹி அல்ஃபாவு ஹர்ஃபு அத்ஃபின் உர்திய ஃபியலுன் முதாரியுன் மன்சூபுன் பி அன் முல்மரத்தன் பஅதல் ஃபாஇ ஜவாஸன் وفاعله ضمير مستتر فيه وجوبا تقديره أنا والهاء ضمير متصل في محل نصب مفعول به ما حرف نفي كنت فعل ماض ناقص مبني على السكون والتاء ضمير متصل في محل رفع اسم كان أوثر فعل مضارع مرفوع لتجرده عن الناصب والجازم وفاعله ضمير مستتر فيه وجوبا تقديره أنا أترابا مفعول به والجملة من الفعل والفاعل في محل نصب خبر كان وجملتها في محل رفع خبر للمبتدأ على حرف جر ترب مجرور متعلقان بأوثر. வகௌலிஹி மேலும் அவருடைய சொல்லை போன்று இன்னி வகத்லி சுலைக்கன் சும்ம அகிலஹு கஸ்ஸௌரி யுத்ரபு லம்மா ஆஃபத்தில் பகரு என்பதை போலவாகும். இன்னி நான், நிச்சயமாக நானும், வகத்லி சுலைக்கன் சுலைக்கை நான் கொலை செய்து சும்ம ஆகிலஹு அதற்காக நான் தியத் தண்டம் கட்டுவது கஸ்ஸௌரி ஒரு எருதை போலவாகும், காளையை போலவாகும், யுத்ரபு அடிக்கப்படக்கூடிய ஒரு காளையை போலவாகும், லம்மா ஆஃபத்தில் பகரு மாடு சாப்பிடவில்லை அல்லது அந்த சாப்பாட்டை அதை வெறுத்தொதுக்கிவிட்டது என்பதற்காக அடிக்கப்படக்கூடிய காளையை போன்று. இன்ன ஹர்ஃபு தௌகீதின் அல்யாவு லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் இஸ்மு இன்ன அல்வாவு ஹர்ஃபு அத்ஃபின் கத்லி மஅதூஃபுன் முதாஃப் வல்யாவு லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இதாஃபதி சுலைக்கன் மஃபூலுன் பிஹி லிகத்லி.
ثم حرف عطف عاقل فعل مضارع منصوب بأن مضمرة جوازا وفاعله ضمير مستتر فيه وجوبا تقديره أنا أن وجملتها في تأويل المصدر معطوف الهاء ضمير متصل في محل نصب مفعول به الكاف حرف جر الثوري مجرور الجار والمجرور متعلقان بمحذوف وهو خبر إن يضرب فعل مضارع مغير الصيغة ضمير مستتر فيه جوازا تقديره هو والجملة في محل نصب حال الثور என்ற அந்த சொல்லுக்கு حال لما اسم شرط غير جازم عافت فعل ماض مبني على الفتح البقر فاعل وقوله تعالى மேலும் அல்லாஹ் தஆலாவுடைய சொல்லையும் போன்று أو يرسل رسولا أو حرف عطف يرسل فعل مضارع منصوب بأن مضمرة جوازا تقديره أو أن يرسل وفاعله ضمير مستتر فيه جوازا رسولا مفعول به والثاني இரண்டாவது وهو ما تضمر أن بعده وجوبا கட்டாயமாக அதற்கு பின்னால் அன் மறைக்கப்படக்கூடியவைகள் சித்தத்துன் 6 இருக்கின்றன என்றால் கை அல் ஜார்ரத்து கையில் ஜார்ரத்து ஜெரு செய்யக்கூடிய கையாகும் அது கமா தகத்தம முந்திவிட்டதை போன்று வலாமுல் ஜுஹூதி மேலும் லாமுல் ஜுஹூதுமாகும் அது நஹ்வு ஒமாகான் அல்லாஹு லியுஅத்திபஹும் என்பதை போன்று ஒமாகான் அல்லாஹு அல்லாஹ் இருக்கவில்லை லியுஅத்திபஹும் அவர்களை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கவில்லை அல்வாவு அலா ஹசபி மா கபில் மா ஹர்ஃபு நஃபியின் கான ஃபிஅலுன் மாதின் நாகிசுன் மப்னியுன் அலல் ஃபத்ஹி அல்லாஹு இஸ்மு கான மர்ஃபூஉன் اللام لام الجحود يعذب فعل مضارع منصوب بأن مضمرة وجوبا وفاعله ضمير مستتر فيه جوازا هم ضمير متصل في محل رفع مفعول به وحتى மேலும் حتى وماهم إن كان الفعل بعدها அதுக்கு பின்னால் உள்ள ஃபியல் முஸ்தக்பலன் முஸ்தக்பலாக இருந்தால் حتى وماهم அது நஹ்வு حتى يرجع إلينا موسى என்பதை போலவாகும் حتى حرف غاية يرجع فعل مضارع منصوب بأن مضمرة وجوبا إلى حرف جر نا ضمير متصل في محل جر مجرور متعلقان بيرجع موسى فاعل وأو بمعنى إلى أو إلا إلى الذي إلا உடைய கருத்தை கொண்ட அவுமாகும் كقوله அது அவருடைய சொல்லை போன்று لأستسهلن الصعب أو أدرك المنى فمن قادت الآمال إلا لصابري لأستسهلن الصعب கஷ்டமானவைகளையும் இலகுவாக நான் கருதி கொண்டிருந்தேன் أو أدرك المنى மேலெண்ணங்களை நோக்கங்களை அடையும் வரைக்கும் ஃபமன் காதத்தில் ஆமாலு மேலெண்ணங்கள் வழிபடவில்லை இல்லா லிசாபிரின் பொறுமையாளருக்கே தவிர வகௌலிஹி மேலும் அவருடைய சொல்லையும் போலவாகும் வகுந்து இதா கமஸ்து கனாத்த கௌமின் கசர்து குழூபஹா அவு தஸ்தகீமா வகுந்து நான் இருந்தேன் இதா கமஸ்து கனாத்த கௌமின் ஒரு கூட்டத்தினுடைய ஈட்டிகளை நேராக்கக்கூடியவனாக இருந்தால் கசர்து குழூபஹா அவைகளுடைய முனைகளை உடைக்கக்கூடியவனாக இருந்தேன் அவு தஸ்தகீமா அது நேராக இருந்தாலே தவிர அவு தஸ்தகீமா என்பது இல்லா அன் தஸ்தகீம என்ற கருத்திலே இருக்கின்றது வஃபாவு சபபியத்தி வவாவுல் மஐயத்தி சபபியத்தான ஃபாவும் மஐயாவுடைய வாவமாகும் மஸ்பூகத்தைனி பினஃபியின் மஹதின் அவு தலபின் பில் ஃபியலி நஃபி மஹல் அல்லது தலபும் பில் ஃபியல் ஆகிய இரண்டை கொண்டும் முந்தப்பட்ட ஃபாவு சபபியாவும் வாவுல் மஐயாவும் ஆகும் அது நஹ்வு லா யுக்லா அலைஹிம் ஃபயமூத்து வயஅலம ஸாபிரீன வலா தத்கவு ஃபீஹி ஃபயஹில் அலைக்கும் கதபி வலா தக்குலிஸ் ஸமக வதஷ்ரபல் லபன என்பதை போலவாகும் லா ஹர்ஃபு நஃபியின் யுக்லா ஃபிஅலுன் முதாரிஉன் முகய்யருஸ் ஸீகதி மர்ஃபூஉன் வஅலாமத்து ரஃப்இஹி ضمة مقدرة على الألف على حرف جر هم مجرور الجار والمجرور في محل رفع نائب عن الفاعل الفاء للسببية يموت فعل مضارع منصوب بأن مضمرة وجوبا وواو الجماعة ضمير متصل في محل رفع
فاعل. الواو واو المعية يعلم فعل مضارع منصوب بأن مضمرة وجوبا وفاعله ضمير مستتر فيه جوازا. الصابرين مفعول وعلامة نصبه الياء نيابة عن الفتحة لأنه جمع المذكر السالم. الواو على حسب ما قبل لا حرف نهي تطغوا فعل مضارع مجزوم بلا الناهية وعلامة جزمه حذف النون لأنه من الأمثلة الخمسة. وواو الجماعة ضمير متصل في محل رفع فاعل. في حرف جر الهاء ضمير متصل في محل جر مجرور. الفاء للسببية يحل فعل مضارع منصوب بأن مضمرة وجوبا على حرف جر كن مجرور متعلقان بيحل غضب فاعل مضاف والياء ضمير متصل في محل جر بالإضافة. لا حرف نهي تأكل فعل مضارع مجزوم بلا الناهية وفاعله ضمير مستتر فيه وجوبا. السمك مفعول. الواو للمعية تشرب فعل مضارع منصوب بأن مضمرة وجوبا وفاعله ضمير مستتر فيه وجوبا. اللبن مفعول. இறுதியான 2 பைத்துகளுக்கும் ஏராபை பார்ப்போம். லஅஸ்தஸ்ஹிலன்ன ஃபிஅலுன் முதாரிஉன் மப்னியுன் அலல் ஃபத்ஹி லித்திசாலிஹி பினூனித் தௌகீதி ஸகீலத்தில் முபாஷிரதி وفاعله ضمير مستتر فيه وجوبا تقديره أنا. الصعب مفعول. أو حرف عطف بمعنى إلى أن أدرك فعل مضارع منصوب بأن مضمرة بعد وجوبا بعد أو وفاعله ضمير مستتر فيه وجوبا تقديره أنا. المنى مفعول به. الفاء حرف تعليل ما حرف نفي انقاد فعل ماض مبني على الفتح. الآمال فاعل إلا أداة استثناء مفرغ. اللام حرف جر صابر مجرور متعلقان بإنقادت. وكنت إذا غمزت قناة قوم. الواو حرف عطف كنت فعل ماض ناقص مبني على السكون والتاء ضمير متصل في محل رفع اسم كان. إذا الظرف شرط غمزت فعل ماض مبني على السكون والتاء ضمير متصل في محل رفع فاعل. الفعل والفاعل جملة فعلية شرطية جوابه محذوف دل عليه ما قبل. قناة مفعول به مضاف قوم مضاف إليه. كسرت فعل ماض مبني على السكون والتاء ضمير متصل في محل رفع فاعل. كعوب مفعول مضاف ها ضمير متصل في محل جر بالإضافة. وجملة الفعل والفاعل في محل نصب خبر لكان. أو حرف عطف بمعنى إلا أن تستقيم فعل مضارع منصوب بأن مضمرة بعد أو وجوبا وفاعله ضمير مستتر فيه وجوبا تقديره أنت. இவைகள் யாராபுல் அஃபால் என்ற பாடத்திலே ரஃபு செய்யப்படக்கூடிய மேலும் நஸ்பு செய்யப்படக்கூடிய ஃபியல்களை பற்றியது. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.